வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி சுவையான சுண்டக்காய் கிரேவி செய்யலாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் கசப்பாக இருக்கும் அப்படின்னு அதை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் சுண்டக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி நம்ம கசப்பே இல்லாமல் சுண்டக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் கிரேவியை செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்காக நான் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒன்று ஒன்றா நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம கொட்டுற கல்லை வச்சு நம்ம கொட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் முழுசாக ரெண்டாக கட் ஆக வரைக்கும் கொட்ட அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாதி வரைக்கும் நம்ம கொட்டி விட்டால் போதுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா சுண்டக்காவும் கொட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாருங்கள், எல்லா சுண்டக்காவும் நம்ம கொட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாம் இதை எடுத்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 தடவை நீங்கள் அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விதை போயிடணும், கொஞ்சம் விதை இருக்கணுங்க. ரொம்ப விதை இருந்தாலும் உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்கும். விதை இல்லாமல் போனாலும் உங்களுக்கு சத்து இல்லாமல் போயிடும். பாருங்கள், ஒரு தடவை அலசிட்டு 2ஆவது டைம் நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு. இப்போ இது ஓகேவாக இருக்குங்க. ஸோ இந்த சுண்டக்காய் கிரேவியை நம்ம கசப்பு இல்லாமல் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருகாப்பிலை இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வெங்காயம் உங்களுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி விட்டுறலாம், சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நீங்கள் நல்லா தக்காளியும் வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கி வரட்டுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்ச சுண்டக்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வெங்காயம் தக்காளியோடு நம்மளுக்கு இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவிக்கு சாம்பார் பொடி ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எந்த மசாலா நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ரொம்ப சூப்பராக பாருங்கள், நல்லா கமகமன் வாசனையோடு இருக்கும். நம்ம சாம்பார் பொடியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சுண்டக்காய் நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு இருக்காது. ஸோ நம்ம இது நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். கிரேவியும் உங்களுக்கு திக்காக வந்துடும். பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும். நாம் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்ருங்க. ஆனால் ஒரு தடவை 2 தடவை கலக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், நீங்கள் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுற வேண்டாம். ஒரு தடவை 2 தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு தடவை கலக்கி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கலக்கி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா துருவின தேங்காவாக எடுத்துக்கோங்க. அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா. பாருங்கள், இப்போ கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
நீங்கள் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு சுண்டக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ரொம்ப சூப்பரான கசப்புத்தன்மை இல்லாத இந்த சுண்டக்காய் கிரேவியை நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஸோ செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி. பாய்.